ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:37. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாயையான இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, உலகமும் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா கிரியைகளும் அது அழிந்து போகும் என்று வேத வசனம் நமக்கு அழகாய் தெளிவுபடுத்துகிறது. சாலமோன் ராஜா சொல்லுகிறார், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை, உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா மாயை என்று அவர் சொல்லுகின்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாயையான காரியத்தை நம்பி, இந்த மாயையான காரியத்திற்காக நீங்களும் நானும் அநேக நேரங்களையும் அநேக வாழ்நாட்களையும் நாம் செலவழித்து இந்த மாயையை பின்பற்றி முடிவில் நாம் ஒன்றுமே இல்லாமல் மாயமாய் போகிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதை இந்த மாயையான காரியங்கள் தடுக்கின்றது. இந்த மாயை நம்மை தேவனுடைய அன்பில் இருந்தும், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருந்தும், தேவனுடைய சித்தத்தில் இருந்தும் நம்மை பிரிக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் இந்த மாயமான காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு, இந்த மாயமான இந்த காரியம் என்னை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்கிறது, தேவனுடைய சித்தத்திலிருந்து என்னை பிரிக்கிறது, பரலோக சித்தத்திலிருந்து என்னை பிரிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் ஒரு எலியாக இருக்கட்டும், ஒரு பூனையாக இருக்கட்டும், ஒரு மீனாக இருக்கட்டும், அவைகளுக்கு நாம் பொறி வைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு தேங்காய் பீஸ் தான் வைக்கிறோம், ஒரு சின்ன ஒரு புழு தான் வைக்கிறோம். அந்த காரியங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த மீனோ, அந்த எலியோ, அந்த பூனையோ வந்து அது சாப்பிடும் பொழுது அதனால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறது. அதுக்கு தெரியாது, நான் இதை சாப்பிட்டேன்னா இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்துக்குரிய காரியம், பாவத்தினால நாமும் அழிந்து போகும்படியான இந்த மாயையான காரியங்களை நாம் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக விதமான பாவமான காரியங்களுக்காக இந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த பாவத்தை நான் செய்ய வேண்டும், இந்த பாவம் எனக்கு அழகாய் இருக்கிறது, அருமையாய் இருக்கிறது, இதன் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று நாம் இந்த பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியல, இந்த பாவத்தின் மூலமாய் எனக்கு மரணம் இருக்கிறது, இந்த பாவத்தின் மூலமாய், இந்த மாயையின் மூலமாய் நான் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவேன் என்பதை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாயான காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து, எது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், எது தேவனுக்கு விருப்பமான காரியம், எது தேவனுடைய சித்தம், எது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் அறிந்து அந்த மாயையை விட்டு நீங்கள் விலகி உண்மையான தேவனுடைய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் கொடுக்கிற எல்லா காரியமும் அது ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும். அப்படி இல்லாத எல்லா காரியங்களும் அது மாயையாக இருக்கிறது, உங்களை தேவனுடைய சித்தத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இந்த மாயை, ஆண்டவரே, சாத்தான் மாயையான காரியத்தினால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்திலிருந்து, உம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து, உம்முடைய அன்பிலிருந்து, உம்முடைய இரக்கத்தில், உம்முடைய கிருபையில், உம்முடைய தயவிலிருந்து எங்களை பிரிக்கிற அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே மாயையை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து, உம்முடைய கரத்திலிருந்து, உம்முடைய சித்தத்தினால ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த காரியத்தை நாங்கள் கண்டுபிடித்து அதன் பிரகாரம் அதை அனுபவித்து அந்த வழியில் ஆண்டவரே நாங்கள் சென்று உமக்கு பிரியமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.